ஆம், ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற இந்த ஆய்வு நூல் இது. இந்த ஆய்வு நூலை நான் இன்னைக்கு அறிமுகம் மட்டும்தான் செய்ய போறேன். திறனாய்வு தொடர் நிகழ்வாக இருக்கும். இன்னைக்கு நான் வெறுமனே அறிமுகம் மட்டும்தான் செய்ய போறேன். அதுக்கே எனக்கு 40 நிமிஷம் 50 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ செய்திகள் அறிமுகத்திலேயே இருக்கு. இந்த நூல் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் பெரும் முயற்சியில் அவருடைய 30 ஆண்டு கால ஆய்வின் பயனாக வந்திருக்கிறது. ஒரு 30 ஆண்டு கால ஆய்வு அப்படிங்கிறத கண்ணுல பார்க்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை தான் நான் காட்டணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த புத்தகம் இவ்வளவு பெரிய புத்தகம், இவ்வளவு கனமான புத்தகம். நான் கல்லூரி காலத்தில் கூட இவ்வளவு கனமான புத்தகத்தை நான் படிச்சதில்ல. இவ்வளவு 30 ஆண்டு காலம் ஒருத்தர் ஆய்வு செஞ்சிருக்காருன்னா, அது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தையே நான் காமிக்கிறேன். ஆம். இந்த இந்த 30 ஆண்டு கால ஆய்வின் பயனாக இந்த புத்தகம் வந்திருக்கிறது நான் சொன்னேன். மொழி ஒப்பீட்டின் வாயிலாக சிந்து வெளிக்கும் தொல் தமிழ் பண்பாட்டிற்குமான தொடர்பை பற்றி வெகு காலமாக ஆய்வு செய்தவர் நமக்கு தெரிந்த ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்கள். அவங்களுக்கு தான் இந்த நூல் காணிக்கையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலுக்கு உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்காங்க. தி இன்ஸ்டிடியூட் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ் டிசிப்ளினரி ஆர்கியாலஜிக்கல் சயின்ஸினுடைய இயக்குனர் திரு பிஜே செரியன் அவர்கள் இந்த நூலின் ஆங்கில பதிப்புக்கு அணிந்துரை எழுதியிருக்காங்க. முதல்ல இந்த நூல் ஆங்கிலத்துல தான் வந்தது. த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை அப்படிங்கிற தலைப்புல ஆங்கிலத்துல தான் இந்த நூல் எழுதப்பட்டது. சரி, இப்ப இந்த நூலுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி, என் கைக்கு எப்படி இந்த நூல் கிடைச்சது அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஹார்வர்ட் தமிழ் இருக்கையை தொடங்கி வைத்தவர்கள் 2 மருத்துவர்கள், மருத்துவர் ஜானகிராமன் ஐயா அவர்களும் மருத்துவர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்களும். அவங்க தான் $500,000 ஆளுக்கு $500,000 போட்டு அந்த இருக்கையை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு இப்ப இருக்கை அமைக்கப்பட்டது. நான் 2024 வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை நடத்திய மாநாட்டுல நான் சந்திச்சேன். அப்போ எனக்கு ஐயா இந்த புத்தகத்தை வாங்கி எனக்கு பரிசா கொடுத்தாங்க. அந்த நிகழ்வுக்கு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் வந்திருந்தாங்க. அப்ப அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. அப்பல இருந்தே இத நம்ம படிக்கணும், இத ஆய்வு நூல் அப்படிங்கிற பார்த்தோன்னே இவ்வளவு பெருசா இருக்குன்னு பயப்படுவோம். நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. இத குழுவாக சேர்ந்துதான் படிக்கிறாங்க. சரி, இத நம்ம எப்படியாவது படிச்சு இத மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் ஒரு எளிமையாக ஒரு கதை போல இத நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப நாளா என் கைக்கு வந்தே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த கலந்துரையாடுவோம் குழு அதுக்கு இடம் தந்து நேரம் தந்து இதை நீங்க செய்ய அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல எனக்கு அனுமதி தந்ததற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் இந்த குழுவிற்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படித்தான் எனக்கு இந்த புத்தகம் கிடைத்தது. சரி, இப்போ இந்த இதையே இந்த இப்ப நான் இன்னைக்கு சொல்ல போற அறிமுகத்தையே நான் 6 பகுதிகளாக நான் பிரிச்சிருக்கேன். வரலாறு, மனித குலத்தின் வரலாறு எப்படி 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 அது சொல்லப்படுது, எப்படி என்ன பார்வையில் அது பார்க்கப்படுது, சிந்துவெளி பண்பாடுனா என்ன, அது எப்போ வெளிவந்தது, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு திராவிட கருதுகோள் அது அப்படிங்கிறத பத்தியான அந்த ஒரு கருதுகோள் இருந்துகிட்டே இருக்குல்ல, அது என்ன, எதை வச்சு அப்படி சொல்றாங்க, திராவிட கருதுகோள் அதோட எப்படி தொடர்புடையதாக இருக்கு, அதற்கான தேடல்களை இந்த புத்தகம் எப்படி எப்படி தேட போகுது. அப்புறம் இடப்பெயர் ஆய்வு அப்படிங்கிற ஒரு ஆய்வு முறையை அவர் கையில் எடுத்தது, அதை பத்தி. அப்புறம் புலப்பெயர்வு, மக்கள் புலம்பெயர்ந்ததை பற்றிய ஒரு குறிப்பு மாதிரி. இதெல்லாம் தான் இந்த அறிமுகத்திலேயே இருக்கு. அதைத்தான் நானும் 6 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு நான் சொல்ல போறேன். முதல்ல வரலாறு. மனிதர்களுடைய நீண்ட நெடிய வரலாறு நமக்கு இருக்குல்ல. 85,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ மனித இனம்னு சொல்லப்படுகிற அந்த ஹோமோசேப்பியன்ஸ், நமக்கு முன்னாடி 2-3 இனங்கள் இருந்திருக்கு. இந்த ஹோமோசேப்பியன்ஸ் வந்ததே 85,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்கால அந்த பெண்ணினுடைய காலடி இருந்து
அப்போ அவ்வளோ நீண்ட நெடிய வரலாற்றை ஒரு கதை சுருளாக சுருட்டி வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. வைக்க விடாது காலம். ஏன்னா நம்ம காலப்போக்குல மறைந்து மறந்து போன தடயங்கள் நம்ம கிட்ட ஏராளமாகவே இருக்கு. இந்த வரலாறே என்ன நடந்துச்சு இந்த காலகட்டத்துல, இருண்ட காலமா இருக்கே அப்படின்னு சொல்லப்படுகிற கடந்த காலங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம்னு சொல்ற மாதிரி யான இடைவெளிகள் இருக்கு. அதனாலதான் இது மனிதனா, இவனுக்கு இதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லி அப்படியே சுருட்டி வைக்க ஒரு கதை சுருளாகலாம் சுருட்டி வைக்க முடியாது. இதுக்கு நடுவுல இங்கேயும் அங்கேயுமா அகழாய்வுகள் உலகத்துல பல்வேறு இடங்கள்ல அகழாய்வுகள் நடக்குது. என்ன நினைச்சுக்கிறோம், இங்க இந்த மக்கள் வாழ்ந்தாங்க, இது அமெரிக்காவா இங்க இந்த இன மக்கள் வாழ்ந்தாங்க, ஆப்பிரிக்காவா இந்த இன மக்கள் வாழ்ந்தாங்க, ஆசியாவா அங்க ஒரு இன மக்கள் வாழ்ந்தாங்கன்னு ஒன்னொன்னையும் தனித்தனியா தான் நம்ம பாக்குறோமே ஒழிய, இந்த பூமியின் 7 கண்டங்களிலும் வாழ்க்கை ஒரு தொடர் நிகழ்வு தான் அப்படிங்கிறத ஒரு ஆய்வும் அந்த பார்வையில பார்க்கல அப்படிங்கிறது ஐயா அவர்களுடைய கருத்து. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்துல தான் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற இடங்கள்ல எல்லாம் அகழாய்வுகள் நடக்குது. சிம்லாவில் இயங்கிக்கிட்டு இருந்த இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைமை அலுவலகத்துல அந்த அகழாய்வு தடயங்களை காட்சிக்கு வைக்கிறாங்க. அந்த தடயங்களை பார்த்தா அப்படி ஒரு அதிர்ச்சியா இருக்கு. என்ன, அந்த அந்த அகழாய்வு செஞ்ச இடத்தை பார்த்தா ஒரு ஆகச்சிறந்த வடிவமைப்புடன் கூடிய நகரங்களை கொண்ட வாழ்வியல் அங்க இருந்திருக்குமோ அப்படின்னு தெரிய வருது. வடிகால்கள் அங்க இருந்திருக்கு, நேர்த்தியான தெருக்கள் அங்க இருந்திருக்கு, பொது குளியல் இடங்கள் இருந்திருக்கு, தானிய களஞ்சியம் இருந்திருக்கு, செம்பு செங்கல் இதெல்லாம் இருந்திருக்கு, மட்பாண்டங்கள் இருந்திருக்கு, சுடுமண் பொம்மைகள், விளையாட்டு பொருள்கள் எல்லாமே இருந்திருக்கு. மரத்தை சாமியா கும்பிட்டு இருக்காங்க, தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கு. மத்தபடி பெரிய கோயிலோ வழிபாட்டு தலங்களோ அங்க இருந்ததா தெரியல. கடல் கடந்து வாணிகம் செஞ்சிருக்காங்க, சிவப்பு நிறத்துக்கு முன்னுரிமை தந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கலந்தாய்வு செய்யறாங்க. செஞ்சு பார்த்தா இந்த தடயங்கள் ஒரு பரந்த பண்பாட்டின் எச்சங்கள் அப்படிங்கிற புரிதல் அந்த தொல்லியல் கழகத்தினுடைய தலைவராக அப்போது இருந்த சர் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு வருது. அப்போ அது மட்டும் இல்ல, கார்பன் டேட்டிங் பண்ணி பார்ப்பாங்கல்ல, இதெல்லாம் என்னடா நம்ம இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை போலவே இருக்கே. இந்த இந்த வடிகால்கள், இந்த தானிய களஞ்சியம், இந்த கடல் கடந்த வணிகம் இதெல்லாம் எப்ப நடந்திருக்கும், இந்த பரந்த பண்பாட்டின் காலகட்டம் என்ன அப்படின்னு கார்பன் டேட்டிங் பண்ணி பாக்குறப்போ இது பொது யுகத்திற்கு 2000 முதல் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட இன்னையில இருந்து 4500 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்தோடு செழித்து வாழ்ந்த ஒரு உன்னத பண்பாடு இது அப்படின்னு தெரிய வந்துருச்சு. இந்த சிந்துவெளி நாகரிகம் வெளியே உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது 1924 அறிவிக்கப்பட்டே இன்னைக்கு 100 வருஷம் ஆச்சு. இந்த சிந்துவெளி பண்பாட்டு அறிவிக்கப்பட்ட போது, அட 4000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு நாகரிகமா அப்படின்னு பார்த்த உடனே இது எங்க முன்னோர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு ஆரியர்கள் ஒரு பக்கம், இல்ல இது எங்க முன்னோருடைய வாழ்க்கை அப்படின்னு திராவிடம் ஒரு பக்கம் போட்டி போடுது. யார் வேணாலும் போட்டி போடலாம், ஆனா அதை நிரூபிக்கணும்ல. அங்க வாழ்ந்த மக்கள் ஆரியர்கள்னா அங்க கிடைச்ச தடயங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த தடயங்களை காமிக்கிற, அதை பற்றி பேசுகிற வடமொழி இலக்கியங்கள், வேத இலக்கியங்கள், வடமொழியின் தொன்மையான இலக்கியங்கள் அங்க எல்லாம் இருக்கணும்ல, ஏதாவது இருக்கணும்ல. பார்த்தா அங்க எதுவுமே இல்லை. சிந்துவெளி பண்பாடு காட்டின எந்த அடையாளங்களும் வடமொழி இலக்கியங்களில் இல்லை. இன்னமும் சொல்ல போனா ஆரியர் வசித்த பகுதி சமயம் சார்ந்த பகுதியாகவே அறியப்பட்டது. அப்படியேதான் எழுதியிருக்காங்க. ஆரியர் வசிக்காத பகுதி தான் சமயமற்ற பகுதியாக இருந்தது, ஆனா அந்த பகுதியை ஆரியர்கள் இழிவாக பார்த்தாங்க அப்படின்னு வேற சொல்றாங்க. ஆனா சிந்துவெளியில பார்த்தா பெரிய கோயிலோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான அடையாளமே இல்லை. சரி, இப்போ இது அப்போ அது ஆரியர்களோடது இல்ல அப்படின்னா சரி, சிந்துவெளி பண்பாடு திராவிட பண்பாடா அப்படின்னா அதுக்கும் ஆதாரம் வைக்கணும். சரி, நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழர்களுடைய ஆதி தொட்டில் எது? அது குமரிக்கண்டம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அந்த குமரிக்கண்டம் அது தெற்கே இருக்கு, அத கடல் கொன்றுச்சு, அங்க இருந்த தலைநகரம் தமிழ்ச்சங்கம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, அதனால தலைநகரத்தை மாத்தி புதுசா உருவாக்குனாங்க, புதுசா இன்னொரு தமிழ்ச்சங்கத்தை உருவாக்குனாங்க. இதெல்லாம் தானே நமக்கு தெரிஞ்ச நம்முடைய வரலாறு, நம்முடைய நினைவலைகளில் இருக்கிற வரலாறு இதுதான். அது மட்டும் இல்ல, இறையனார் அகப்பொருள் உரையில கூட இயற்கை பேரிடர் ஒண்ணு நம்முடைய ஒரு நம்முடைய வாழ்விடத்தை கொண்டு விட்டது அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டு
சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு, நம்மளுடைய இடம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டது அந்த குமரிக்கண்டம் ஆதி தொட்டில் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது போக நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? சங்க இலக்கியம் இருக்கு. அந்த சங்க இலக்கியத்தை பத்தி நமக்கு எப்ப தெரிய வந்துச்சு? 1865ல நம்முடைய சிறப்ப சொன்னதே ராபர்ட் கால்வெல் அவர்கள் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூல் அப்படிங்கிற அந்த நூல் வெளியே வந்தப்பதான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல்வேறு பழங்குடி மக்கள் பேசிய மொழிகளை உள்ளடக்கிய திராவிட மொழி குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, இது ஒரு தனித்துவமான மொழி குடும்பம் அப்படிங்கிற அடையாளம் நமக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள்லாம் அச்சேரி பரவலாக மக்கள் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் தமிழ் மொழியின் தனித்துவமும் அதன் மகத்துவமும் நம்மளுக்கே தெரியல. சரி, சங்க இலக்கியம் ஓரளவுக்கு படிக்க தொடங்கியாச்சு. ஆனா தமிழ் தெரியாதவங்க அதை படிக்கவே இல்லை. இன்னமும் சொல்ல போனா இந்திய வரலாற்று கட்டமைப்பில் சங்க இலக்கியத்துக்கான உரிய இடம் தரப்படவே இல்லை அப்படின்னு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்றாரு. ஆனா அதுக்காக நம்ம சங்க இலக்கியத்தை லேசில எடை போட்ட முடியாது. அதுல அகம் புறம்னு முறையாக கட்டமைக்கப்பட்ட வாழ்வியல் சங்க இலக்கியங்களில் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. பார்த்தா சிந்து வழி தடயங்கள் சொல்கிற வாழ்வியல் அப்படியே வரி வரியா சங்க இலக்கியத்துல இருக்கு. கடல் வணிகம், தாய் தெய்வ வழிபாடு, மட்பாண்டங்கள், களம் செய்கோ அப்படின்னு சொல்றாங்க, நகர வாழ்வியல், தானிய களஞ்சியம், எல்லாமே அப்படியே வரி வரியா சங்க இலக்கியம் சொல்கிற அந்த வாழ்வியல் அப்படியே சிந்து வழி பண்பாட்டுல இருக்கு. சரி, அப்பா அப்படியே இருக்கு, இத திராவிட நாகரிகம் சொல்லிடலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. இதுக்கான சங்க இலக்கியம் சொல்கிற இலக்கியத்தில் இருக்கிற அந்த வரிகளுக்கான தொல்பொருள் தடயங்கள் நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு இல்லை. அப்போ அதனாலதான் 1924ல சிந்துவெளி பண்பாடு பற்றி அறிவிப்பு வந்தப்போ தமிழ் அறிவுலகத்துல பெரிய அதிர்வலைகள் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துலயும் அகழாய்வு நடந்தப்போ அறிஞர்கள் அதை தனியா பார்த்தாங்க, இதை தனியா பார்த்தாங்க, அப்படிதான் பார்த்தாங்க. அப்போ இந்த சிந்துவெளி பண்பாடுங்கிறது எங்கேயோ இருக்கு, அதை பற்றி அறிவிப்பு வருது, நம்ம கிட்ட சங்க இலக்கியங்கள் இருக்கு, ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா சரி அது வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதனால தமிழ் அறிவுலகத்துல ஒரு பெரிய அதிர்வலைகள் இல்லை. அப்போ சிந்துவெளியில வாழ்ந்த மக்கள் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இவங்க என்ன மொழி பேசினாங்க தெரியல. அவங்களுடைய எழுத்துக்களை முக்கியமா படிக்க முடியல. ஏன்னா அது குறியீடுகளாகவே இருந்தது. நிறைய ஆய்வு செய்ய வேண்டியதா இருந்தது. அது இன்னும் எழுத்து வடிவமாக இல்லாமல் வெறும் குறியீடுகளாகவே இருந்தது. இது ஒரு புதிராவே இருக்கு. யார் இந்த சிந்துவெளி மக்கள், என்னதான் பேசினாங்க, என்னதான் அவங்க மொழி என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு புதிரா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கிட்ட சங்க இலக்கியம் இருக்கு, தொல்லியல் ஆய்வுகள் தடயங்கள் தான் நம்மகிட்ட குறைவா இருக்கு. ஆனா சங்க இலக்கியம் இருக்கு. நம்முடைய திராவிட மொழி குடும்பத்தின் தனித்துவம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, தொல்காப்பியத்துல என்ன சொல்றாரு தொல்காப்பியர், ஒவ்வொரு நூற்பாவிலையும் பல நூற்பாக்கள்ல அவர் சொல்றாரு, என்மனார் புலவர் அறிந்தி சினோரே. அப்படிலாம் என்ன அர்த்தம்? நான் சொல்கிற இந்த இலக்கண கோட்பாடு, இந்த வாழ்வியல் கருத்து, இது இப்படித்தான் புலவர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, இப்படித்தான் அறிந்தவர்கள் சொல்லி வச்சு போயிருக்காங்க. ஆனா நம்ம சொல்றோம் நம்முடைய மூத்த நூல் தொல்காப்பியம் அப்படின்னு. அவர் சொல்றாரு எனக்கு முன்னாடி இருந்தவங்க இப்படிதான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த நம்முடைய சங்ககாலத்திற்கு முன்னையே ஒரு நீண்ட நெடிய வரலாறு நமக்கு இருந்திருக்கு. இந்த சங்ககாலத்தில் இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் அப்படியே அன்னைக்கு நடந்ததை நேரடி வர்ணனை மாதிரி எழுதியது இல்லை. இது ஒரு நீண்ட நெடுங்காலத்தின் மீள் நினைவுகளும் அனுபவங்களும் தான் ஆவணமா இருக்கு. அப்ப நமக்கு முன்னாடியே ஒரு நெடிய வரலாறு இருக்கு. ஆனா இன்னும் அது மேலோட்டமா கண்ணுக்கு புலப்படாம இருக்கு. அது எங்கேயோ ஆழத்துல, தொன்மங்களின் ஆழத்தில் அது புதைந்திருக்கிறதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா இன்னும் நம்ம கண்ணுக்கு அது தெரியல. ஆக ஒண்ணு நிச்சயமா தெரியுது, நம்ம சங்ககாலம்னு நம்முடைய ஆதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த காலத்துக்கு முன்னாடியும் நமக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு தெரியுது. ஆனா அது எங்க இருக்கு, அதனுடைய காலம் என்ன, இந்த தமிழ் மொழியின் தோற்றம் தான் எது அப்படிங்கிற கேள்வி இன்னொரு புதிராக நமக்கு இருக்கு. அங்க சிந்துவெளி மக்கள் யாருன்னு தெரியல, அது ஒரு புதிரா இருக்கு. இப்ப ரெண்டு புதிர்களாக இருக்கு. இப்போ
இவ்வளவு அகழாய்வு தடயங்கள் இருந்தும் வடமொழி இலக்கியங்களில் இருக்கும் வெற்றிடம் சிந்துவெளி புதிரை இன்னும் சிக்கலாக்கிக்கிட்டே இருக்கு. அந்த சிந்துவெளி அங்க இருக்கு இருக்கு ஆனா இலக்கியம் இல்லையே, எப்படி இதை யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த புதிர் வந்து இன்னும் சிக்கலாக்கிட்டே இருக்கு. நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய இலக்கியம் இருந்தும் அகழாய்வு தடயங்கள் அதிகம் இல்லாத குறைபாடு இந்த தமிழ் புதிரை இன்னும் சிக்கலாக்கிக்கிட்டே இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் கூட இந்த ரெண்டு புதிரையும் தனித்தனியாகத்தான் அணுகினார்களே ஒழிய அவங்க சேர்த்து இதை பார்க்கணுங்கிற முனைப்பு காட்டல. அதுக்கு காரணம் இருக்கு, கட்டாயமா காரணம் இருக்கு. ஒண்ணு, கால இடைவெளி. என்ன கால இடைவெளி? சிந்துவெளியினுடைய காலம்னு நம்ம என்னத்தை சொல்றோம்? கிமு 2500ல இருந்து 2000 வரைக்கும் சொல்றோம். சங்க இலக்கியத்தினுடைய காலம்னு நம்ம என்ன சொல்றோம்? இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிமு 600 தான். அப்போ ஒரு 1400 ஆண்டு கால இடைவெளி அங்க இருக்கு. அதனாலதான் அவங்க ரெண்டு புதிரையும் சேர்த்து பார்க்க விருப்பப்படல. ஒண்ணு, இன்னொன்னு நில இடைவெளி. நம்ம தமிழ் நிலப்பரப்புன்னு எதை சொல்றோம்? வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை. குமரி கண்டம் அதுக்கும் தெற்க இருக்கு. ஆனா இந்த சிந்துவெளி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதி. அப்போ அங்கேயும் ஒரு 1400 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு. இந்த கால இடைவெளியும் இந்த நில இடைவெளியும் தான் ஆராய்ச்சியாளர் ஒன்னா பார்க்க அவங்க முனைப்பு காட்டாம விட்டதுக்கு இதுதான் காரணம். ஆனா இந்த புத்தகம் அந்த இடத்துலதான் இந்த ரெண்டு புதிர்களுக்கும் விடை தரப்போகுது. சிந்துவெளி பண்பாட்டை கட்டமைத்தவர்கள் யார்? ஒரு புதிர், அதுக்கு விடை தரப்போகுது. தமிழ் தொன்மங்களின் தோற்ற புள்ளி எது? இதுக்கும் இந்த புத்தகம் விடை தரப்போகுது. எப்படி விடை தரப்போகுது? சிந்துவெளி மக்களுடைய எழுத்துக்களை வாசிக்கவே முடியல அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா அவங்க என்னதான் ஆனாங்க, அவங்க எங்க போனாங்க, அந்த பண்பாடு எப்படி நலிவடைந்தது, அந்த மக்களினுடைய அனுபவங்களை எங்கேயாவது எழுதி வச்சிருப்பாங்கல்ல. அது ஒரு நாகரிகம், ஒரு ஒரு நல்ல நாகரிகமான வளர்ந்த பண்பாடு தானே. நிச்சயமா எங்கேயாவது எழுதி வச்சிருப்பாங்கல்ல. எந்த மொழியினுடைய பண்டைய இலக்கியத்துல இருந்து இதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கும் நம்முடைய தொல் தமிழ் தொன்மங்கள் தான் என்ன, நாம் அறிந்த சங்க காலத்திற்கும் முந்தைய இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு தேட போகுது இந்த புத்தகம். இந்த ரெண்டுக்கான புதிருக்குமான விடையை கண்டுபிடிச்சாதான் நம்ம போய் நிச்சயமா இது திராவிட பண்பாடு நம்ம சொல்ல முடியும். சரி, இந்த எங்க இருந்து இந்த தேடலை தொடங்குறது? ஒரு ஆய்வு செய்யணும்னா என்ன செய்யணும்? பழைய ஆய்வுகளை படிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிந்துவெளி பண்பாடு அறிவிப்பு வந்தப்போ தமிழ் அறிவுலகத்துல பெரிய அதிர்வலைகள் இல்ல. ஆனா அப்பயுமே சங்க இலக்கியத்தை படித்த அறிஞர்கள் ஒரு கொஞ்சம் பேர் அது இருந்திருப்பாங்கல்ல. அப்ப அதனால 1924 SS பூர்ணலிங்கம் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அத பேரே வச்சுட்டாங்க தமிழ் இந்தியா அப்படின்னு. ஏன்னா சங்க இலக்கியத்தை படித்தவங்களுக்கு இந்த தடயங்களை பார்த்தா இது நம்ம தாண்டான்னு தோணிரும். அத ஒரு சிலர் அதை வந்து தொடர்பு படுத்தியிருக்காங்க. அப்படி வெளிவந்த நூல் தான் தமிழ் இந்தியா அப்படிங்கிற நூல். அதே மாதிரி 1933 TR சேஷன் அவர்கள் எழுதின டிராவிடியன் இந்தியா அப்படிங்கிற நூல். இந்த ரெண்டு நூல் மட்டும்தான் சிந்துவெளி பண்பாடு திராவிடம் தான் அப்படிங்கிற கருதுகோளோட அந்த காலத்துல 1924 அந்த காலகட்டத்துல வெளியே வந்தது. சரி, இப்போ சிந்துவெளி குறியீடுகள் திராவிட மொழி குடும்பத்தோடு தொடர்பு கொண்டவைதான் அப்படின்னு நிறைய பேர் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல சுனித்குமார் சாட்டர்ஜி அவர் வந்து ஒரு இந்தியன் லிங்குவிஸ்ட். அவர் இதை பத்தி ஆய்வு செஞ்சிருக்காரு. இந்த குறியீடுகள்லாம் திராவிட மொழி குடும்பத்தோட தொடர்புள்ளது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சிருக்காரு. ஹென்ரி ஹெராஸ்ங்கிறவர் அதை பத்தி ஆய்வு செஞ்சிருக்காரு. ஆஸ்கோ பர்போலா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? The Indus script and Harappan language are most likely to have belong to the Dravidian family அப்படின்னு அவருடைய ஆய்வுல அவர் முடிவுக்கு வந்திருக்கார். இது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள் மொழி ஒப்பீட்டின் வாயிலாக சிந்துவெளிக்கும் மொழியை மட்டுமே வச்சு, அதாவது சிந்துவெளியின் குறியீடுகள் நம்முடைய தமிழ் மொழி, இதை ஒப்பிட்டு பார்த்து சிந்துவெளிக்கும் தொல் தமிழ் பண்பாட்டிற்குமான தொடர்பை பற்றி வெகு காலமாக ஆய்வு செய்தவர் ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள். இப்படி மொழி அறிஞர்கள் யூகிப்பது போல சிந்துவெளி மக்களின் மொழி திராவிட குடும்பத்தை சேர்ந்ததுதான் அப்படிங்கிறத இந்த நூல் எப்படி வலுப்படுத்த போகிறது தெரியுமா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிற பழமையானது அப்படின்னா நம்முடைய சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியம் தரும் வாழ்வியல் சான்றுகளை முன்வைத்து இந்த சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிதான் அப்படிங்கிறதான் இந்த நூல் வலுப்படுத்த போகிறது. வரி வரியா சொல்லும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து இயல்கள்ல தான் நம்ம பார்ப்போம்.
சரி, இப்போ சிந்துவெளிக்கும் சங்க இலக்கியத்துக்கும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் இப்ப சொல்றேன். எப்படி இந்த நூல் வந்து இதை வலுப்படுத்த போகுது, சிந்துவெளிக்கும் சங்க இலக்கியத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு. என்னன்னா, சிந்துவெளிக்கும் சங்க இலக்கியத்துக்கும் வடமேற்கு மாநிலங்களின் வாழ்க்கை முறைக்கும் கூட ஒற்றுமைகள் இருக்கு பாருங்க. எப்படின்னு சொல்றேன், சில எடுத்துக்காட்டுகள். சிந்துவெளியில பானை ஓடுகளில் இருக்கிற குறியீடுகள் போலவே குறியீடுகளை கொண்ட பானை ஓடுகள் தமிழ்நாட்டுல அதிகமா கிடைச்சிருக்கு. நான் இதை கீழடியிலேயே நான் பார்த்தேன், அந்த வீட்டுல இருந்தது. தமிழ்நாட்டுல அது அதிகமா கிடைக்குது. அப்புறம் மொஹஞ்சதாரோல இருந்த திமில் வச்ச காலை இன்னைக்கும் அலங்காநல்லூர்ல இருக்கே, எப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்கள்ல அம்மா, தாய், தாயின் தாய், மதிப்பிற்குரிய மூதாட்டி, இவங்களெல்லாம் ஆய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம என்ன கூப்பிடுவோம், வயசானவங்கன்னா ஆயா வாங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம். மாமன் மகள் அத்தை மகளை திருமணம் செய்யும் முறை நம்ம கிட்ட மட்டும் இல்ல, அவங்க கிட்டயும் இருக்கு. மத்திய பிரதேசத்துல இப்பவும் தேனி, இடுக்கி அப்படிங்கிற ஊர் பெயரெல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா சிறுபான்நாட்டு படையில ஒட்டகம் வருது, கவரிமா வருது. ஏது ஒட்டகம் தமிழ்நாட்டுல நம்ம எங்க பார்த்திருக்கோம்? எப்படி ஒட்டகத்தை பத்தி சிறுபான்நாட்டு படையில எழுதுனாங்க? கவரிமா இமயமலையில தானே இருக்கு, அதை பத்தி எப்படி சிறுபான்நாட்டு படையில எழுதுனாங்க? இதெல்லாத்தையும் பிற்கால வடமொழி இலக்கியங்களின் தாக்கம் அப்படிலாம் நம்ம சொல்லிடவே முடியாது. ஏன்னா, நிலத்தையும் பொழுதையும் முதற் பொருளாக வைத்து கட்டமைக்கப்பட்ட திணை கோட்பாட்டில் வேரூன்றியது நம்ம சங்க இலக்கியம். இதுல ஒண்ணும் ஃபேண்டசி கிடையாது, இதுல ஒண்ணும் புனையப்பட்ட கதைகள் கிடையாது. அப்படி எப்படி யார் வேணாலும் நினைச்சதை உள்ள சொருகிட்டு எல்லாம் போக முடியாது. ஏன்னா சங்க இலக்கியத்தினுடைய நம்பகத்தன்மை அத்தனை துல்லியமாக இருக்கிறது. அதனால இந்த எடுத்துக்காட்டுகளை எல்லாம் அவர் கொடுக்கிறார். இப்ப இந்த அறிமுகத்துல வந்து வெறுமனை எடுத்துக்காட்டுகள் தான் இருக்கு. நூலுக்குள்ள நம்ம போகும்போதுதான் இதை எப்படி நிறுவுறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இது எல்லாமே இந்த பகுதிகளில் எல்லாம் சிந்துவெளி தொடங்கி இந்த வடமேற்கு மாநிலங்கள் இங்க எல்லாம் தமிழ் மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளத்தையும் அவங்களுடைய அனுபவத்தையும் தான் இது சொல்லுது அப்படின்னு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அந்த நூலுக்குள்ள போகும்போது நிறுவ போறாங்க. சரி, எழுத்தாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஆய்வை எப்ப தொடங்கினாங்க? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. பல பேச்சுகள்ல அவங்களே சொல்லியிருக்காங்க. 1988 ஒடிசால இருக்கிற கோராப்புட் நகர்ல அவங்க ஐஏஎஸ் அதிகாரியா இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரியா போஸ்டிங் போடுவாங்கல்ல, அப்ப கேட்பாங்களாம், என்னைய வந்து இந்த பழங்குடி மக்கள் வாழ்ற ஊருக்கு போடுங்க, தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க, யாருமே அங்க போக மாட்டாங்க. ஆனா இவங்க அங்கதான் நான் போகணும்னு கேட்பாங்களாம். கேட்டு அந்த மாதிரி அவங்க கோராப்புட் ராயகடா, அந்த கோராப்புட் நகர்ல அவங்க ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தபோது ராயகடா பகுதியில அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது தமிழி அப்படிங்கிற பேர்ல ஒரு கிராமம் வழியில வந்திருக்கு. தமிழினா அது அந்த பள்ளிக்கு வர்ற லீ, தமிழி இல்ல, சிறப்பு லகரம் இல்லாம அந்த பள்ளிக்கு வர அந்த லகரத்துல தமிழிங்கிற பேர்ல ஒரு கிராமம் வந்திருக்கு. மயில்கல்லுல ஒடியாவிலையும் ஆங்கிலத்திலையும் எழுதி இருந்துச்சு. நான் இந்த இப்ப மேப்ல, கூகுள் மேப்ல பார்த்தா கூட தமிழின்னு இருக்கு, அதை தான் நான் உங்களுக்கு அங்க காமிச்சிருக்கேன். எழுதி இருந்துச்சு. இதனடா நம்ம தமிழ் மொழியோட பேர் மாதிரியே இருக்கே அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அங்க இருந்த மக்கள் குவி அப்படிங்கிற ஒரு திராவிட மொழியை அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த ஊர் பேர் தமிழுக்கும் நம்மளுடைய தமிழ் மொழிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. அது மட்டும் கிடையாது, அந்த கோராப்புட் மலைப்பகுதியில வாழ்ந்த திராவிட பழங்குடி மக்கள் அவங்க, அப்புறம் சத்தீஸ்கர் பகுதியில வாழ்கிற பழங்குடி மக்கள், இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது தமிழ் கடவுள் முருகன், கடையேழு வள்ளல்கள், மலையும் மலை சார்ந்த இடம், இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல சங்க இலக்கியம். இந்த வாழ்க்கை அப்படியே கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரியே இருந்துச்சான். அவருக்கு புரியல, எப்படி இங்க உள்ள மக்களுடைய வாழ்க்கை நம் சங்க இலக்கியம் சொல்கிற வாழ்க்கை மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இந்த நேரத்துலதான் ஐராவத மகாதேவன் ஐயாவை அவர் சந்திக்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, உன்னுடைய அடுத்த நிகழ்வு சிந்துவெளி பண்பாட்டை நோக்கியதாக இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அப்பதான் சரி, இப்ப நம்ம ஆய்வை தொடங்கணும்னு முடிவு பண்ணி இடப்பெயர் ஆய்வை அவர் தொடங்குறாரு பாலகிருஷ்ணன் ஐயா. இடப்பெயர் ஆய்வு என்ன? சிந்துவெளி பண்பாடுன்னு சொல்லப்பட்ட அந்த நிலப்பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில போய் இடங்களோட பேர்லாம் எப்படி இருக்குன்னு தேடி பார்த்தா நம்பவே முடியாதபடி தொண்டி, கொற்கை, வஞ்சி அப்படிங்கிற அதே 3 பேரு அந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பகுதியில இருந்துச்சான். இது மட்டும் இல்ல, ஊரு, பட்டி,
பள்ளி, தென்பாண்டி, குட்டநாடு, மலைநாடுன்னு பல இடப்பெயர்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதியில இருந்திருக்கு. பாரி, பேகன், கரிகாலன், சோழன், உதியன், மாறன், செழியன் போன்ற பெயர்கள் எல்லாம் கூட அங்கே இடப்பெயர்களாக இருக்கான். இது போக காவிரி வாலா, பாண்டியன் வாலா, மூர்கன் தணிகே, புரியுதா, மூர்கன் தணிகே, குமரன் வாலி, பொதினே, மத்ரை, வன்னி அப்படின்னு வன்னியின் தமிழுக்கு மிக நெருக்கமான இடப்பெயர்களும் அங்க இருந்துச்சான். சரி, இந்த இடப்பெயர்களை வச்சு மட்டும் நம்ம முடிவு செஞ்சிட முடியுமா? இது ஏதோ எதேச்சியா கூட இருந்திருக்கலாம்லன்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தாராம். ஆனா மேல மேல ஆய்வு செஞ்சு பார்த்தப்போ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. இந்த யூதர்கள், பார்சி மக்கள், ஐரோப்பியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்ன பழக்கம்? புலம்பெயரும் போது மக்கள் தாங்கள் வாழ்ந்த ஊர்களின் பெயர்களை அவங்க போற புது இடங்களுக்கு வைக்கிறாங்க. இது ஒரு பழக்கமாக புலம்பெயரும் மக்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி அவர் படிக்கிறார். இப்ப நாங்க அமெரிக்கால பார்த்திருக்கோம். நம்மளுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அதிகம். பழங்குடி மக்கள் இருக்காங்க. அது போக முதல்ல இங்க புலம்பெயர்ந்து வந்தவர்கள் ஐரோப்பாவில இருந்து வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்ப நீங்க அமெரிக்கால பார்த்தா கூட யூரோப்ல இருக்கிற பல நகரங்களுடைய பெயர்கள் அமெரிக்கால இருக்கும். லண்டன், ரிச்மண்ட், பர்மிங்ஹாம், ஆக்ஸ்போர்ட், மான்செஸ்டர், நிறைய ஊர் அமெரிக்கால இந்த பெயர்ல இருக்கும். அப்போ இந்த இடப்பெயர்களை தாங்கள் வாழும் புது இடங்களுக்கு மக்கள் வைக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, மக்கள் புலம்பெயர்ந்தாங்கிறதுக்கு பெரிய சான்றாகவும் இது இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப அவருக்கு ஒரு கேள்வி வருது. நமக்கு நம்மளுடைய ஆதி தொட்டில் குமரி கண்டம்னு தானே சொன்னாங்க. அது தெற்கையில இருக்கு. நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், தெற்கே இருந்து வடக்க போன ராஜராஜன், ராஜேந்திரன் போன்ற மன்னர்களை எல்லாம் நம்ம கொண்டாடுறோம். அப்ப அவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆதி காலத்துல நம்ம வடக்கே இருந்து தெற்க வந்தவங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு வருது. இந்த கேள்வி வந்ததுக்கு பிறகு அவர் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரைய 2010 கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டில் ஐராவத மகாதேவன் ஐயா அவர்களுடைய முன்னிலையிலேயே அவர் அந்த ஆய்வு கட்டுரையை வெளியிடுறார். ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. புலம்பெயர்ந்து போற மக்கள் தாங்கள் வாழ்ந்த ஊர் பேர் வைப்பாங்கன்னா, சிந்துவெளியில இருக்கிற ஊர் பேரெல்லாம் நம்ம தமிழ் பெயர்கள்னா சிந்துவெளி மக்கள் புலம்பெயர்ந்திருக்கலாம். அந்த மக்களுக்கு என்ன ஆச்சுங்கிற கேள்விக்கு ஒரு விடை கிடைக்குது. புலம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. சரி, புலம்பெயர்ந்திருக்கலாம்னா அவங்க புலம்பெயர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? எப்படித்தான் இந்த பண்பாடு நலிவடைந்தது? அப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பல்லாயிரம் ஆண்டுகளாகவே ஒரு குறிப்பிட்ட நில எல்லைக்குள் தான் அவரவருடைய இனம், மொழி, பண்பாடு எல்லாம் அப்படியே முளைத்து செழித்து வளர்ந்தது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை இல்ல. அது மனிதன் கால்களை கொண்டவன். அவன் நடந்துகிட்டே இருக்கான். எல்லா இடர்பாடுகளையும் மீறி தொடர்ந்து புலம்பெயரும் ஆற்றல் கொண்டவன் மனிதன். இப்ப நம்மளுக்கு விமானம், புகைவண்டி, மகிழுந்துன்னு நம்ம நிறைய வச்சுட்டு நாம தான் வேகமா போறோம் உலகத்திலேயே அப்படிலாம் நம்ம போறதுக்கு கண்டுபிடிக்க பாக்குறோம். ஆனா இது எதுவுமே இல்லாம, நெடுஞ்சாலைகள் இல்லாம, ஜிபிஎஸ் இல்லாம, வாழ்வாதாரத்திற்காக ஒரு பேரிடர் வந்த போது, ஒரு பிணி வந்த போது, ஒரு படையெடுப்பு வந்த போது, புதிய இனக்குழுவின் வருகை வந்தபோது, ஒரு கொடுங்கோல் மன்னனின் கொடுமை வந்தபோது, இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆயிரக்கணக்கான மைல்களை வெறும் கால்களால் நடந்தே பயணம் செய்த இனம் இந்த மனித இனம். அதற்கு ப்ரூஃப் இருக்கு. அதற்கான ஆதாரங்கள் எப்படி இருக்கு? இந்த ஃபாசில் ஸ்டடீஸ் அதை படிச்சா தெரியும். எவ்வளவு காலமாக இந்த மனித இனம் பெயர்ந்து 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 உலகின் பல இடங்களுக்கு போயிருக்கிறதுன்னு அந்த ஃபாசில் ஸ்டடீஸ் சொல்லுது. 60,000 வருஷமா நீங்க புலம்பெயர்ந்து இருக்கீங்கடா, எல்லா இடத்துக்கும் நீங்க புலம்பெயர்ந்துதான் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆரியர் படையெடுத்து வந்திருக்கலாம், இல்ல ஆரியர்கள் புலம்பெயர்ந்து வந்திருக்கலாம், தட்பவெட்பநிலை மாறி இருக்கலாம், சுனாமி வந்திருக்கலாம், என்ன வேணா வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இந்த சிந்துவெளி மக்களும் புலம்பெயர்ந்திருப்பாங்க. அப்படி அவங்க அங்கிருந்து புலம்பெயர்ந்து யமுனை, கங்கை, நர்மதை நதிகளை தொட்டு கிழக்கு நோக்கியும் பின்னர் தெற்கு நோக்கியும் அவங்க வந்திருக்கலாம். இப்படி அவங்க இந்திய துணைக்கண்டத்தின் பிற பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்து போய் புதிய வாழ்விடங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். அவங்க வச்சிருந்த ஊர் பெயர்களை எல்லாம் இந்த புதிய இடத்துக்கு வச்சிருக்கலாம். அங்க புதுசா தங்களுடைய மொழியையும் பண்பாடையும் அவங்க வளர்த்திருக்கலாம். சில பேர் புலம்பெயர முடியாம அங்கேயே அந்த பாதகமான சூழல்லையே இருந்து கலந்து மொழியை இழந்து புதிய மொழிக்கு அவங்க மாறி இருக்கலாம். இப்பயும் புலம்பெயர்கள் அப்படித்தான் நடக்குது. சிலர் புலம்பெயர்ந்து போறாங்க இந்த மாதிரியான வாழ்வாதாரத்திற்காகவோ பேரிடர்
வெள்ளைக்காரன் வந்தாலோ இல்ல கொடுங்கோல் மன்னர்களின் கொடுமை வந்தா என்ன காரணம்னாலும் புலம்பெயர்ந்து போய் புதிய இடத்துல அவங்க பண்பாட்டை நிலைநாட்டுறாங்க. சிலர் முடியாதவங்க அங்கேயே இருந்து அந்த புதிய சூழலுக்கு தங்களை பழக்கப்படுத்திக்கிறாங்க. இது புதுசு கிடையாது, இது இப்பயும் நடக்குது, இது அப்ப நடந்திருக்கும் கட்டாயமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வராரு. அதுவும் இந்த சிந்துவெளி மக்களுக்கு பயணம் ஒண்ணும் புதுசே கிடையாது. அவங்கதான் ரொம்ப நாகரிகமா வாழ்ந்திருக்காங்களே, கடல் கடந்து வணிகம் செஞ்சிருக்காங்களே, அவங்களுக்கு என்ன அவங்க பயணம் பண்றதுக்கா பயப்பட போறாங்க? அந்த நீல நிற மணிக்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த கார்னீலியன் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கீழடியில கூட அது வச்சிருப்பாங்க. அதுல அந்த மணிக்கல்லுக்காக அவங்க ஆப்கானுடைய வடபகுதியில் உள்ள சார்த்துகை அப்படிங்கிற ஊருக்கு போய் குடியேறி இருந்தாங்களாம். மெசபடோமியால வெளிநாட்டு வணிகத்திற்காகவே வணிகர் குடியிருப்பு அமைச்சிருக்காங்க. குஜராத்ல லோத்தல் துறைமுகம் அமைச்சிருக்காங்க. அப்ப எல்லாமே பயணத்தை கருதி தானே. அப்ப அவங்களுக்கு ஒன்றும் பயணம் புதுசு இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஆக பேரிடர் காலத்துலயோ இல்ல வாழ்வாதாரத்துக்காகவோ எதுக்காகவோ அவங்க வடக்க இருந்து தெற்க புலம்பெயர்ந்திருக்கலாம். நம்ம கிட்ட கூட சொல்லுது கலித்தொகையில ஒரு பாட்டு, கடல் அலைகள் ஊர்ந்து வந்து பாண்டிய நிலப்பகுதிகளை மூழ்கச் செய்தது அப்படின்னு கலித்தொகையில 104வது பாட்டு சொல்லுது. அப்படி ஒரு பேரிடர் வந்திருக்கலாம். அப்படி புலம்பெயரும் போது பாண்டியன் புலவர்களை கூட கூட்டிக்கிட்டு புதிய இடத்துக்கு போயிருக்கலாம். அந்த இடத்துக்கு தான் முன்பு வாழ்ந்த மதுரையின் பெயரை வச்சிருக்கலாம். தாங்க புதுசா ஒரு தமிழ் சங்கத்தை நிறுவி இருக்கலாம். ஆனா இந்த இயற்கை பேரிடர் இந்திய பெருங்கடல்ல இருந்த குமரிக்கண்டத்தை தான் அழிச்சுதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த புத்தகம் சொல்லுது, நம்முடைய சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிற இயற்கை பேரிடர் குமரிக்கண்டத்துல நடக்கல, சிந்துவெளியில் இது நடந்திருக்கும், அங்க இருந்து இங்க வந்திருப்போம் அப்படின்னு. என்னடா இது புதுசா ஒரு முரண்பாடு வருதே அப்படின்னா, அதையும் எப்படி நேர் செய்யறதுன்னு இந்த புத்தகம் பின்னாளில் விரிவாக பேசும், நம்ம ஒவ்வொருயலாக படிக்கும் போது அப்படின்னு அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்படி பயணிக்கும் போது தலைமுறையா அவங்களோட பயணம் செஞ்சது, மக்கள் வந்தாங்கன்னா கூடவே என்ன வரும்? அவங்களுடைய நம்பிக்கைகள் வரும், அவங்களுடைய மரபுகள் வரும், ஆண் பெண் தெய்வங்கள் எல்லாமே மக்களோட போகும். ஏன்னா ஒரு எழுத்தாளர் இறையியல் பேராசிரியர் டேனியல் குரூடிங்கிறவர் ரொம்ப அழகா சொல்லுவாராம். எப்படின்னா, மக்கள் போன பிறகு கடவுள்களும் அகதிகளாகவே மக்களோட போகுது. கோயில்ல இருந்து வந்து, ஆமா மக்கள் போனதுக்கு அப்புறம் கோயில்ல அது மட்டும் உட்கார்ந்துருந்து என்ன பிரயோஜனம்? யார் அதுக்கு புகழ் பாடுவா? யார் தேவாரம் திருவாசகம் பாடுவா? யார் பூஜை பண்ணுவா? யார் அபிஷேகம் பண்ணுவா? அதனால அதுவும் இறங்கி அப்படியே கூட மக்களோட போய் அகதியா அவங்களோட போகுமா. அப்படித்தான் பழனிக்கு முருகன் எங்கிருந்து வந்தாரோ நம் மக்களோடு தெரியல. ஆனா நிச்சயமாக இதே மக்களோடு அகதிகளாக போய் மலேசியாவில் 10 மலையில் இன்றும் மக்களோடு போய்தான் அங்க இருக்கிறார் முருகன். அப்புறம் சேர நாட்டுக்கு போன கண்ணகி, அதற்கு பிறகு இலங்கையில் கிழக்கு வடக்கு பகுதிகளில் அவள் எப்படி தெய்வமானால் அவளும் அந்த மக்களோடு போய்தான் புலம்பெயர்ந்து போய்தான் அவளும் தெய்வமாயிருப்பா. அப்போ இந்த புலம்பெயர்கிற மனநிலை ஒண்ணு இருக்குல்ல, இதுதான் மனித நாகரிகத்தையே இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. மக்களோடு அவர்களுடைய மரபுகளும் நம்பிக்கைகளும் தெய்வங்களும் பண்பாடும் போறதுனாலதான் இத பண்பாட்டின் பயணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எவ்வளவு அருமையான ஒரு பேர் வச்சிருக்காரு பாருங்க. இப்பதான் ஐயா சொல்றாரு, சிந்து சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒண்ணு. இப்ப இந்த அறிமுகத்திலேயே நமக்கு எவ்வளவு அழகான சிறிய சிறிய ஆதாரங்களை கொடுத்து இது ரெண்டும் ஒன்னாதான் இருக்கணும், இந்த ரெண்டு நம்ம சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சங்க இலக்கியம் காட்டும் நகர்மய வாழ்வு இருக்குல்ல, அதை சிந்துவெளி தடயங்களோடு பார்த்தோம்னா அப்படியே கதையை கண்கூடாக காட்சியோடு பார்க்கிற மாதிரியே இருக்குமா, அவ்வளவு பிரமிப்பாக இருக்குமா. இந்த நூல் அதற்கான சான்றுகளை வரி வரியா முன்வைக்க போகுது. அப்புறம் சிந்துவெளி நம்ம இன்னொன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சிந்துவெளி ஆப்கானிஸ்தான்ல அந்த கால இடைவெளி ஒண்ணு இருந்ததுல, அது கால இடைவெளி இல்ல நில இடைவெளி ஒண்ணு இருந்ததுல, இது ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான்ல இருக்கு, அப்படி நம்ம தெற்கு பக்கம்ல இருக்கும். அப்படிலாம் சொல்லி விட்டுற முடியாது. நீங்க சிந்துவெளியை பாருங்க, ஹரப்பாவினுடைய தெற்கு எல்லை மகாராஷ்டிராவினுடைய தைமாபாத்ங்கிற இடத்துல இருக்கு. அவ்வளவுதான், கிட்ட வந்துருச்சு. கீழடிக்கும் தைமாபாத்துக்கும் இடையே நம்ம தோண்டி பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். ரெண்டு தொடர்பு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தோண்டி பார்க்க வேண்டிய தொல்லியல் தளங்கள் இருக்கின்றன. ஆனா என்ன ஆயிடுச்சு, விடுதலைக்கு பிறகு அகழாய்வு மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியுமாக நகர்ந்திருக்கே ஒழிய அது தெற்கு நோக்கி நகரல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக சிந்துவெளியில் திராவிட
கருதுகோள் என்பது வலுவாக இருக்கிறது. ஆனால் அதை நிறுவுவதற்கான நேரடியான ஆவணங்கள் நம்ம கிட்ட இல்லை. அதை இந்த நூல் என்ன செய்ய போகுது? அகழாய்வு தடயங்கள், மொழியியல், இடப்பெயர் ஆய்வு, பண்டைய இலக்கிய சான்றுகள், தொல் கல்வெட்டுகள், சமூக மரபுகள், ஆவணப்படுத்தப்பட்ட மீள் நினைவுகள், இதெல்லாத்தையும் வச்சு தமிழ் பண்பாட்டு கூறுகளை சிந்துவெளி தடயங்களோடையும் சிந்துவெளி தடயங்களை சங்க இலக்கியத்தோடு ஒப்பிட்டு ஒரு இருவழி சோதனை செய்து சிந்துவெளி பண்பாட்டின் உடல் மொழியை இந்த நூல் வாசிக்க முயல போகிறது. சங்க இலக்கியத்துல வர்ற கழுதையும் உப்பங்கழியில் வாழும் குஜராத்தில் உள்ள கட்சி வளைகுடாதான் அப்படின்னு நிறுவ போறார். சிந்துவெளியில ஒரு காலத்துல திராவிட மொழிதான் பேசப்பட்டிருக்குங்கிறதுக்கான சான்றுகளை தேர்ந்தெடுத்து இவர் தரப்போறாரு. பட்டணம், கீழடி, கொடுமணல், பொருந்தல், ஆதிச்சநல்லூர், பூம்புகார், கொற்கை போன்ற இடங்களில் நடந்த எல்லா ஆய்வுகளையும் மதிப்பிட்டு அந்த சான்றுகளை நம்ம முன்னாடி வைக்க போது இந்த நூலை பதிப்பித்தவர்கள் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினர். இந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்துல 2007 சிந்துவெளி ஆய்வு மையம் தொடங்கப்பட்டது. 2007 இருந்து 2011 வரைக்கும் ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள் தான் மதிப்புறு ஆலோசகராக அந்த ஆய்வு மையத்துக்கு இருந்தாங்க. 2012 இருந்து அந்த பொறுப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஏற்றிருக்கிறார். சிந்துவெளி, தமிழியல், இடப்பெயர் ஆய்வு, இது எல்லாத்தையும் பத்தி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பல கட்டுரைகளை எழுதியிருக்காங்க. 2016 அவங்க எழுதின புத்தகம், இதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வந்திருக்கு, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் பெரிய வரவேற்பை பெற்றதாம். இந்த நூல் தான் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி இன்று வரை வெளியான தமிழ் நூல்களிலே மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள் அதை பாராட்டி சொல்லியிருக்காங்க. ஐராவத மகாதேவன் ஐயாவோட கடைசியாக பேசிய போது அவரு இந்த நூலை பத்தி பார்த்துட்டு அப்புறம் அந்த தடயங்களை எல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னது, இன்னமும் சிந்துவெளி பண்பாட்டை ஒரு திராவிட கருதுகோள்னே ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், சொல்லிடலாமே சிந்துவெளி பண்பாடு திராவிட பண்பாடுதான் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். அதற்கான முயற்சியை தான் இந்த நூல் இன்னும் விரிவாக செய்திருக்கிறது. அதற்கு பிறகு பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் தனது 30 ஆண்டு கால ஆய்வை தொடர்ந்து அதுக்கு பிறகுதான் இந்த 2019 ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் என்ற இந்த நூலை வெளியிட்டாங்க. இதுதான் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் வெளியிட்ட முதல் ஆய்வு நூல். இது முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆங்கிலத்துல வந்தது. கொரோனா நோய் தொற்று காலத்துலதான் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களாலேயே தமிழில் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற பெயரில் இந்த நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூலில் மொத்தம் 17 இயல்கள் இருக்கின்றன, சாப்டர்ஸ். நிறைய நில வரைபடங்கள், சித்திரங்கள் எல்லாமே இதுல இருக்கு. அடுத்தடுத்த மாதங்களில் ஒவ்வொரு இயலாக நான் உங்களுக்கு படங்களோடும் சரியான புரிதலோடும் கொண்டு வரவிருக்கிறேன். அடுத்த மாதம் முதல் இயல், அதாவது மனிதர்கள் வந்த தடம், அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்த மாதம். இயற்கையும் தாய் தமிழும் அதற்கான ஆற்றலை தந்து எனக்கு துணையிருந்து இதை நடத்தி தர வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த நூல் திறனாய்வை நீங்க கேட்கணும்னு பணிவோட கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.